முரட்டு கவர்ச்சி காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய தொப்புள் அழகை சூப்பராக காட்டியிருக்காரு ரித்திகா சிங். ஸோ இப்போ மட்டுமா காட்டுறாரு, ரொம்ப நாளாக காட்டிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ரித்திகா சிங். 30 வயசை தாண்டிடுச்சு. இவங்களுடைய கவர்ச்சிகரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆக்ட்ரஸ், மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சில பல பேர்கள் இருக்குது. நடிகை மற்றும் அந்த ஃபைட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டு ஃபைட்டரில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கள நடிக்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க சுதா கொங்கரா. அதுக்கப்புறம் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே, அந்த இறுதி சுற்றுக்கு அப்புறம் நடித்த படங்கள் எல்லாமே ஊற்றிக்கிச்சு, பெருசாக ஓடலை. இதனால் அந்த ஃபைட்டிங் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் போக முடியாமல் இங்கே நடிப்பே கண்டினியூ பண்ணலாம், இது இன்னும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற வேலையாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே 10-15 நாள் சம்பாதிச்சு அந்த நடிச்சிட்டு வந்தாலே லட்சக்கணக்கில் காசு தராங்க அப்படின்றத ரித்திகா சிங் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, கவர்ச்சி தானே காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கவர்ச்சியை தெளிக்க விட்டுருக்காரு. ஸோ பார்க்கும்போதே தெளிக்க விடக்கூட வகையில் தான் நம்ம ரித்திகா சிங்கோடைய கவர்ச்சி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஐட்டம் சாங்கெல்லாம் கூட பார்த்துருப்போம். துல்கர் சல்மான் படத்தில் ஐட்டம் சாங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். மாம்பழங்கள் குலுங்கிறதும் அவ்வளோ பெரிய இடுப்பை சூப்பராக வழவழன்னு காட்டுறதும், ஒரு ஐட்டம் டான்ஸருக்கு தேவையான எல்லா அழகுமே கவர்ச்சியுமே ரித்திகா சிங் கிட்டே இருக்குது. டைரக்டர்ஸ் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். அந்த மாங்கனிகளை குலுங்கிறதும் ஐட்டம் டான்ஸருக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை கரெக்டாக பண்ணிச்சாரு, கச்சிதமாக பண்ணி முடிச்சாப்பில். ஸோ அடுத்தடுத்த படங்களில் ரித்திகா சிங்கோடைய கவர்ச்சி இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதிக அளவு ஆடைகளை கழிஞ்சு நம்ம கிளுக்கு பாப்புக்குவார் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கவர்ச்சிகள். ஸோ தன்னுடைய டெஸ்லா, சூப்பரான தொப்பை இருக்கக்கூடிய, அது மேலே இருக்கக்கூடிய டெஸ்லா காட்டுறதா இருக்கட்டும், குட்டியோண்டு டவுசரை போட்டுக்கிட்டு தன்னுடைய பின்னழகை தூக்கலாக காட்டுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் முன்னழகு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அபரிவிதமாக வளர்ந்துருக்கக்கூடிய தன்னுடைய முன்னழக கவர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காட்டிகிட்ருக்காரு. ஸோ இதே இவங்க ரித்திகா சிங் இன்னும் 2-3 வருஷத்தில் நடிகை கிரண் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய லெவல் அந்த அளவுக்கு இறங்கி போச்சு. ஸோ கவர்ச்சியும் இறங்கி 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 முன்னழகு பள்ளத்தாக்கு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிக்னியும் போட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது ரொம்ப தூரத்தில் எல்லாம் சீக்கிரம் போட்டுருவாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் பற்றி பேசணும், நம்மக்கிட்ட கண்டென்ட் பற்றி பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நடிகையை பற்றின கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.